ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஜப்பானீஸ் ஃபிலிமை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயினா ஸ்கூலுக்கு அரக்க பறக்க ஓடி வரா. அதுக்கப்புறம் ஹபாடா இன்னும் கேட்டு க்ளோஸ் ஆகலன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. ஆனா டைமுக்கே டஃப் கொடுக்குற நம்ம பிடி சார் விடுவாரா? ஹீரோயினை பார்த்து நீ லேட்டா வந்துட்ட, உன்னோட பேர் என்ன, கிளாஸ் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினும் கரெக்டா சொல்ல வரா. அந்த டைம் பார்த்து அவளோட கையை யாரோ பிடிச்சு அவளை இழுத்துட்டு ஓடி போறாங்க. அவன் பேரு தான் அரிமா. அந்த பிடி சார் விடுவாரா பின்னாடியே துரத்திக்கிட்டே போறாரு. அரிமா அந்த பிடி சாரை பார்த்து, சாரே இன்னும் டைம் இருக்கு சாரேன்னு சொல்லிட்டு அகைன் ஹீரோயினை இழுத்துட்டு அங்கேருந்து ஓடி போறான். ஹீரோயின் ஓடுறப்பா அவளோட மனசுக்குள்ள நீ எப்பவுமே உன்னோட சர்ப்ரைஸ் நாடி என்னை கவுத்து புறான்னு சொல்லி நினைக்கிறா. அது மட்டும் இல்ல, ஹீரோயின் அரிமாவை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே ஓடி போறா. இதுங்க ரெண்டு கிளாஸுக்கு போய் சேர்ந்த மாதிரி தான். இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அரிமா அந்த ஸ்கூலுக்கு நியூவா வந்திருப்பான். அதனால எல்லார்கிட்டயுமே அவனை பத்திய இன்ட்ரோவை கொடுத்துட்டு இருக்கான். அவனோட ஸ்டாஃபா அரிமா கிட்ட நீ ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காருன்னு சொல்றாங்க. அரிமாவும் ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயினா 32 பழையும் காமிச்சு உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுன்னு சொல்றா. ஆனா அவனா ஹீரோயினை கண்டுக்க கூட இல்ல. ஹீரோயினா இந்த பல்பு உனக்கு தேவையான்னு சொல்லி நினைச்சிருப்பா. இப்ப செகண்ட் இயர்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. எல்லாருமே ஹீரோனோட பேரை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அரிமா மட்டும் ஹீரோயின் கிட்ட வந்து உன்னோட பேருக்கு என்ன குறை, அது நல்லாதான் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கான். ஒத்த சொல்லால ஹீரோயினா மொத்தமா கவுத்துட்டு போயிடுறான். ஹீரோயினா எதிர்பார்க்காத டைம்ல வந்து என் இதயத்தை திருடிட்டு போயிறியேடா அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயினுக்கு எப்பவுமே அரிமா மேல ஒரு பெரிய கிரஷ். அவனை ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல உட்காந்து அரிமாவை பார்த்து ஜொல்லு வளைஞ்சிட்டு இருக்கா. அந்த ஜொல்லுல அந்த கிளாஸ் ரூமே மூழ்கிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கண் வெட்டாம அவனையே பார்த்துட்டு இருக்கா. இப்ப செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் போறாங்க. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் தேர்ட் இயர்ல கூட நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த வெக்கேஷனுக்கு நம்ம எல்லாருமே ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ தேடிட்டு இருக்கா. அங்க அரிமா வந்து அவகிட்ட எனக்கு பென் கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் பெண்ணை கொடுத்துட்டு இத திருப்பி கொடுன்னு சொல்லும் போது அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸா ஹீரோயினை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸா சும்மா இல்லாம அரிமாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, எப்ப பாரு உன்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டே தான் பேசுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவன் எங்க கிட்ட பண்ணதே இல்ல, அதனால அவனுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணிடு, இல்லைன்னா வேற யாராச்சும் அவனை கவ்விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஹீரோயினை நல்லா உசுப்பேத்தி விடுறாளுங்க. நெக்ஸ்ட் என்ன, ஹீரோயின் அரிமா கிட்ட நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து நானா இல்ல, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லி அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறா. ஆனா அரிமாவா ரொம்பவே சாரி, நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம்மையா பல்பு கொடுத்துறான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. என்ன இருந்தாலும் ஹீரோயினுக்கு அவன் ரிஜெக்ட் பண்ணது அவளால தாங்கிக்கவே முடியல. அழுதுகிட்டே அங்க இருந்து சோகமா போயிட்டு இருக்கா. தேர்ட் இயரும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரே கிளாஸான்னு சொல்லிட்டு நேம் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரே கிளாஸ்னு சொல்லி செம்மையா சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் வேக வேகமா அரிமா எந்த கிளாஸ்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அங்க புதுசா ஒரு பையன் வந்து ஹீரோயினை பார்த்து நம்ம எல்லாருமே ஒரே கிளாஸ், உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு போறான். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸா பார்க்க செம்மையா இருக்கானேன்னு சொல்லி ஜொல்லு வளைஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸுக்கு போறாங்க. அங்க ஹீரோயின் அரிமாக்கு ப்ரப்போஸ் பண்ணது அவன் ரிஜெக்ட் பண்ணதுன்னு சொல்லி போர்ட்ல எழுதி இருக்கு. அங்க ஒரு கரடி வாயன் வந்து அரிமா தான் அவன் ரிஜெக்ட் பண்ணதை எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த டைம் கரெக்டா அரிமாவும் கிளாஸ்க்கு வரான். ஹீரோயினா வேக வேகமா ஓடி போய் அந்த போர்ட்ல எழுதி இருக்கதா அழைச்சிட்டு இருக்கா. அரிமாவும் அந்த போர்டை பார்த்துட்டு எவனா இதை எழுதினதுன்னு சொல்லி கத்துறான். அந்த கரடி வாயனா ஏதோ திருடிட்டு வந்த பண்ண காணோன்ற மாதிரியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அரிமா நீ தானே இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த கரடி வாயனை போட்டு பொலந்து கட்டிட்டு இருக்கான். அரிமாவோட ஸ்டாஃப் அங்க வந்து இவங்க எல்லாரையுமே தடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரிமாவை 5 டேஸா சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த நோட்டீஸை ஹீரோயின் சோகமா நின்னு பார்த்துட்டு வேக வேகமா எங்கேயோ ஓடி போறா. எங்கன்னு பார்த்தா ஹீரோயினா
அரிமாவோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு அவன் பேரை சொல்லி கத்திட்டு இருக்கா. அவனும் விண்டோவை ஓபன் பண்றான். அரிமாவோட மைண்ட் வாய்ஸா ஏண்டி கத்துற, ஏன் கத்துற, விட்டா ஸ்டேஜ் போட்டு மைக் பிடிச்சு கத்துவா போலயே அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். ஹீரோயினா நேத்து நீ எனக்காண்டி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீ ரிஜெக்ட் பண்ணாலும் இனிமேப்பட்டு நான் உன்னை லவ் பண்றத நிறுத்தவே போறதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அச்சிச்சோ அவசரப்பட்டியே குமாரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. ஹீரோயின் கிளம்பி போறப்போ வாழைப்பழத்தோல தடக்கி விழுற மாதிரியே நடு ரோட்ல குப்புறக்க அடிச்சு விழுந்து கிடக்குறா. அரிமாவா ஹீரோனை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினா எடுத்தேன் பாரு ஓட்டோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஷூ ட்ராக்ல நின்னுட்டு இருக்கா. அங்க அரிமா வந்து அவகிட்ட குட் மார்னிங்னு சொல்ல ஹீரோயினும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு ஓடி வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கப்போ அரிமாவை ஒரு பொண்ணு கூப்பிட்டுட்டு அவன் கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்க அதை அவனுமே வாங்கிக்கிறான். ஹீரோயின் ஃப்ரெண்டா அது லவ் லெட்டரா தான் இருக்கும் பாரு, அவன் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டான், நீ தான் அவனை கரெக்ட் பண்றதுல ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லி ஹீரோயினை நல்லாவே வச்சு செஞ்சுட்டு இருக்கா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா எனக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்ல, கூடவே பாய் போட்டு சுத்திட்டு இருக்குன்ற மாதிரியே நினைச்சிருப்பா. ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு இருக்கப்போ அந்த கரடி வாய அங்க வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். அவனா நான் தான் அந்த போர்ட்ல எழுதினது, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினா அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பாக்குறா. ஆனா அந்த கரடி வாயனா ஹீரோயினை தடுத்து என்னோட ஃபீலிங்ஸ தெரிஞ்சுட்டு போன்னு சொல்லும் போது அந்த புதுசா வந்த பையன், அவன் பேரு ஹஸ்பி, அவனா உன்ன மாதிரி பசங்கள அவளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி மிரட்ட அந்த கரடி வாயனா அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறான். அந்த ஹஸ்பியா ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட கசின் மயூதா அரிமாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பெரிய குண்டாவே ஹீரோனோட தலையில போட்டு உடைக்கிறான். ஹீரோயின் என்னது அரிமாக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல உட்காந்து அரிமாவையே சோகமா பாத்துட்டு இருக்கா. ஹீரோனோட கிளாஸ் ஸ்டாஃபா நம்ம ஒரு கேம்ப் போக போறோம், அதுக்காண்டி ஒரு ஹெட் வேணும், யாரா இருக்கீங்கன்னு சொல்லும் போது எல்லாருமே சேர்ந்து ஒரு அப்பாவி பொண்ணை மாட்டி விட்டுறாங்க. அந்த பொண்ணை பார்க்கவே ரொம்பவே பாவமா இருக்கு. அவங்களோட ஸ்டாஃபா வேற யாராச்சும் இவளுக்கு கம்பெனி கொடுக்குறீங்களான்னு சொல்லும் போது ஹீரோயின் வேக வேகமா எந்திரிச்சு நான் இருக்கேன்னு சொல்லிடுறா. அரிமாவா ஹீரோனை பார்த்து நீ சரியான இடியட்னு சொல்லி கிண்டல் பண்றான். ஹீரோயினா வாய முறா குரங்குன்னு சொல்லி இப்படியே ரெண்டு பேருமே கிளாஸ் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட கிளாஸ் ரூமே வேறொரு ஸ்கூலுக்கு கேம்ப் மாதிரி போறாங்க. எல்லாருமே போயிட்டு இருக்கப்போ அங்க ஒரு கியூட் பொண்ணு வரா. எல்லாருமே அவளதான் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவளா கரெக்டா அரிமா கிட்ட வந்து அவன் கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அரிமா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அத ஹீரோயினும் சோகமா நின்னு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. ஹீரோனோட கேங்கா எல்லாருக்குமே குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ஸ்கூல் பசங்களா எம்மா தாயே பசிக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அந்த கியூட் பொண்ணு எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு வந்து அத அரிமா கிட்ட கொடுத்துட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறா. அந்த பசங்களும் ஏதோ 10 நாள் சாப்பிடாத மாதிரி அந்த சாப்பாட்டை பொலுக் பொலுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோனோட கேங்கா கஷ்டப்பட்டு குக் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த பசங்களா நல்லா தின்னுட்டு இருக்கானுங்க. அத பார்த்துட்டு ஹீரோனோட கேங்குக்கு செம பல்பாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லா திங்ஸையுமே கிளீன் பண்றதுக்காண்டி தூக்க முடியாம தூக்கிட்டு வரா. அத அரிமாவும் பார்த்துட்டு அவகிட்ட இருந்து அந்த திங்ஸ வாங்கிட்டு போறான். அரிமா ஹீரோயினை பார்த்து எல்லா வேலையும் நீயே ஏன் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி அவளை திட்டிட்டு அங்கேருந்து போறான். அதுக்கப்புறம் அரிமாவும் ஹீரோயினும் அந்த டிஷ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அரிமாவா ஹீரோனோட சாப்பாடு செம்மையா இருந்துச்சுன்னு சொல்றான். ஹீரோனுக்கு ஒரே குளுகுளுன்னு ஆயிடுது. அவ செஞ்ச சாப்பாட்ட அரிமா சாப்பிட்டான்னு சொல்லி ஹீரோனோட ஹேர் பேண்ட் கலண்டு தண்ணியில விழுந்துடுது. அவ வாஷ் பண்ணும் போது அவளோட முடியா முன்னாடி முன்னாடி வந்து அவளை ரொம்பவே தொல்லை பண்ணிட்டு இருக்கு. அத பார்த்த அரிமா அவளோட ஹேரை வந்து புடிச்சுக்கிறான். ஹீரோயினா இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லும் போது அரிமாவா அது பரவாயில்ல நீ வாஷ் பண்ணுன்றான். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அரிமா ஹீரோனை பார்த்து இதெல்லாம் உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கலாம் தானேன்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சு அந்த பேண்ட போட்டு விடுறான். ஹீரோயினுக்கா லைட்டா ஃபீல் ஆயிடுது. அரிமா அங்கிருந்து கிளம்பி போறப்போ ஹீரோயின் அவனை கூப்பிட்டுட்டு எதுக்காண்டி என்ன ரிஜெக்ட் பண்ணான்னு சொல்லி கேக்குறா. அரிமா அவளை பார்த்து இத கேக்குற பிளேஸா இது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவகிட்ட உன்கிட்ட பழகுறது ஒரு பையன் கிட்ட பழகுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுன்றான். ஹீரோயினா அப்ப 100% என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அரிமாவா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு அப்பெல்லாம் இல்ல, உன்கிட்ட சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றான். ஹீரோயினா வேகமா அப்படி என்ன பிடிக்கும்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனா என்ன நீ ரொம்பவே நம்புறா, அது
எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றான். இப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டா அந்த கியூட் பொண்ணும் அங்க வரா. அவ அரிமா கிட்ட ஓடி வந்து பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் பார்த்து அவகிட்டயுமே இன்ட்ரோ ஆகுறா. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வராங்க. ஹீரோயினும் அவங்க கூட சேர்ந்து அங்கிருந்து கிளம்பி போறா. அரிமாவா ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவ இன்னும் சாப்பிடலன்னு சொல்லி போட்டு கொடுத்துறான். அவளோட ஃப்ரெண்ட்ஸா சரி ஓகே நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினா அரிமாவை திரும்பி பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணா அரிமா கிட்ட உங்க ரெண்டு பேரையுமே பார்க்க ரொம்ப க்ளோஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட உனக்காண்டி தான் நான் இந்த ஊருக்கே ரிட்டர்ன் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் தெரியுது அந்த கியூட் பொண்ணு அரிமாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி. அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல் ரூம்ல எல்லா பொண்ணுங்களுமே கயாமியான்னு சொல்லி பேசி என்ஜாய் பண்ணி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினா அடைச்சை கொஞ்சமாச்சு என்ன தூங்க விடுங்கன்னு சொல்லி கேக்குறா. எல்லா பொண்ணுங்களுமே நம்ம ஸ்கூல் லைஃப கொஞ்சமாச்சு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணா நம்ம எல்லாருமே அரிமாவோட ரூமுக்கு போகலான்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் வரலன்னு சொல்லிடுறா. அரிமாவோட ஃப்ரெண்ட்ஸா டோரை ஓபன் பண்ணிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. எல்லாருமே உள்ள போறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டா ஹீரோயினை பார்த்து யாரோ வரலன்னு சொன்னாங்கன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பார்க்க வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்டா என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. ஹீரோயின் ஒட்டி ஒட்டி பாக்குறத அரிமாவுமே பாத்துறான். அவ கிட்ட வந்து உள்ள வரலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கேம் ஆடலான்னு சொல்லிட்டு கும்பலா உட்காந்து கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பிடி மாஸ்டருக்கு மூக்கு வேத்திடுது. கண்ணியும் கட்டுப்பாடு அதான் என் கடமைன்னு சொல்லி கத்திக்கிட்டே வராரு. எல்லாரும் கூட்டத்தை கலைங்கடா லைட்டை ஆஃப் பண்ணுங்கடான்னு சொல்லும் போது ஹீரோயினும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா ஒரு பக்கையுமே காணோம். எல்லாமே பேரா சேர்ந்து பெட்ஷீட் குள்ள ஒளிஞ்சிடுதுங்க. ஹீரோயினா எங்க போறதுன்னு தெரியாம ஒரு பையனோட பெட்ஷீட் குள்ள போகலான்னு பார்க்கும்போது அரிமாவா வேகமா அவளோட கைய பிடிச்சு இழுத்து அவளை கீழே போட்டு பெட்ஷீட்டால கவர் பண்ணிடுறான். ரெண்டு பேருமே பெட்ஷீட் குள்ள இருக்கும் போது ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. அந்த பிடி சாரும் வந்து பார்த்துட்டு எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. எல்லாருமே பிடி மாஸ்டர் போனதுக்கு அப்புறம் பெட்ஷீட்டை விட்டு எந்திரிக்கிறாங்க. அரிமாவா ஹீரோயினை பார்த்து தெரியாத பையனோட பெட்ஷீட்டுக்குள்ள போகாதன்னு சொல்றான். லைட்டா அவன் மேல பொசசிவ் ஆகுறான். நெக்ஸ்ட் டே கியூட் பொண்ணும் ஹஸ்பியும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோயினை பார்த்து கூப்பிடும் போது ஹீரோயினா என்னையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவங்க கிட்ட போறா. அந்த கியூட் பொண்ணு ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நாளைக்கு நீங்க எல்லாருமே பீச் போறீங்கல்ல எங்களையுமே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறா. கேம்ப் முடிச்சு எல்லாருமே பஸ்ல ரிட்டர்ன் போறப்போ அந்த டைம் ஹீரோயினா அரிமாக்கு மெசேஜ் போடுறா. ஹீரோயினா நாளைக்கு பீச்சுக்கு அந்த கியூட் பொண்ணும் வரான்னு சொல்லும் போது அரிமாவா நாளைக்கு நீயும் வருவதானு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினா நான் கண்டிப்பா வருவேன்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் அரிமா அந்த கியூட் பொண்ணு ஹஸ்பி எல்லாருமே பீச்சுக்கு போறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டா நீ எதுக்கு அந்த கியூட் பொண்ணை கூப்பிட்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினா எனக்கு வேற வழி தெரியல ஆத்தான்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா அரிமா கிட்ட நம்ம அப்படிக்கா போகலான்னு சொல்லிட்டு ஓடி போறா. அவ பின்னாடியே அரிமாவும் அவளை துரத்திக்கிட்டே ஓடி போறான். ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பாருன்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டுட்டு இருக்கா. அங்க ஹீரோனோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து வாங்க சோறு வாங்கலான்னு சொல்லும் போது எல்லாருமே சந்தோஷமா அங்கேருந்து ஓடி போறப்போ அங்க ஹஸ்பி வந்து ஹீரோயினை கூப்பிடுறான். அவனா ஹீரோயின் கிட்ட அந்த கியூட் பொண்ணு பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுச்சு. அவளோட அப்பா அம்மா வேற டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நீ கூட அவனை இப்போ வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் லைட்டா சேட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட அரிமா என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் அவனை லவ் பண்றத நான் நிறுத்த போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினா இப்ப நான் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த பால ஹஸ்பி மேல தூக்கி போடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரிமாவும் ஹஸ்பியும் கண்ணை கட்டிட்டு வாட்டர் மெலனை அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அரிமாவையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்லும் போது ஹீரோயினா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்றா. ஹீரோனோட ஃப்ரெண்டா அந்த கியூட் பொண்ணு உன்னோட பிளேஸ ஆட்டைய போடாம பாத்துக்கோன்னு சொல்லி ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறா. அரிமாவும் அந்த கியூட் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க.
இங்க ஹீரோயினும் ஹஸ்பியும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் என்னத்தையோ ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கியூட் பொண்ணுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுது. ஹீரோயின் அங்க வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ அரிமா அவளை கூப்பிட்டுட்டு உன்னோட ஹேண்ட்பேக்கை விட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு அவகிட்ட அதை கொடுக்குறான். ஹீரோயின் கிட்ட நானும் வரேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அதுக்கு சம்மதிக்கிறா. ரெண்டு பேருமே சேர்ந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காண்டி போறாங்க. ஹஸ்பியா அந்த கியூட் பொண்ணை பார்த்து ரெண்டு பேருமே தனியா போறாங்களே உனக்கு ப்ராப்ளம் இல்லையான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த கியூட் பொண்ணா என்ன நடந்தாலும் அரிமா லாஸ்ட்ல என்கிட்ட தான் வருவான்னு சொல்லி ரொம்பவே கான்பிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றப்போ அந்த கியூட் பொண்ணா ரொம்பவே முடியாம தரையில உட்கார்ந்துருக்கா. அரிமா ஓடி வந்து அவகிட்ட நீ ஓகேயான்னு சொல்லி கேட்டுட்டு அவளை தூக்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அவளோட பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல கொண்டு போய் அவளை படுக்க வைக்கிறான். அந்த கியூட் பொண்ணா அனிமியா தான், அதுக்கு என்கிட்ட மெடிசன் இருக்குன்னு சொல்லும்போது அரிமாவா நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அவன் கிளம்பி போன பிறகு அந்த கியூட் பொண்ணு எந்திரிச்சு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவளா ரொம்பவே தேங்க்ஸ், உன்னாலதான் இன்னைக்கு நான் அரிமா கூட அவுட்டிங் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் என்னோட அப்பாவோட பிசினஸுக்காண்டி அப்ராட் போனேன். அங்க போன பிறகு கூட எனக்கு அரிமாவோட நினைப்பு தான், அந்த அளவுக்கு நான் அவனை லவ் பண்றேன்றா. அவனுக்காண்டி தான் நான் இந்த ஊருக்கே ரிட்டர்ன் வந்தேன். இந்த வாட்டி நான் அவனை ரொம்ப நல்லாவே லவ் பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோயினோட கைய பிடிச்சு அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் ஹஸ்பி அரிமா அந்த கியூட் பொண்ணு எல்லாருமே ரிட்டர்ன் வர்றப்போ அரிமாவா நான் அந்த கியூட் பொண்ணை வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணா ஹீரோயினை பார்த்து சாரி கேக்குறா. ஹீரோயினா அது பரவாயில்ல நீ பார்த்து போன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. அந்த கியூட் பொண்ணா அரிமாவோட கைய பிடிச்சு அவங்க கூட ஒட்டிக்கிட்டே போறா. ஹீரோயினால அத பார்க்க கூட முடியல. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கா. அவ பின்னாடியே ஹஸ்பியும் போறான். ஹஸ்பியா உனக்கு அழணும்னா கத்தி அழு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா நான் அரிமாவை ஒன் சைடா லவ் பண்ணாலும் என்னோட பெஸ்ட நான் எப்பவுமே கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹஸ்பியா ஹீரோயின் கிட்ட அவன் தான் உன்னோட லவ் கண்டுக்க கூட மாட்டேங்கிறானே, அப்புறம் எதுக்கு அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே இப்பவே இங்கேயே நிறுத்துறான். ஹீரோயினா நான் அவனை லவ் பண்றத நிறுத்தினாலும் என்னால கண்டிப்பா அவனை மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஸ்டேஷன்ல அரிமாவும் அந்த கியூட் பொண்ணும் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா நான் டேப்லெட் போடணும்னு சொல்லிட்டு பேக்ல அவளோட டேப்லெட்டை தேடிட்டு இருக்கா. அரிமாவா உனக்கு டேப்லெட் தேவையில்ல, ஏன்னா இவ்வளோ நேரமா நீ ஆக்ட் தானே பண்ணான்னு சொல்லும் போது அந்த பொண்ணா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அரிமாவா எனக்கு தெரியும் இவ்வளவு நேரமா நீ ஃபேக்கா தான் நடிச்சிட்டு இருந்தான்னு சொல்லும் போது அந்த பொண்ணா அப்ப எதுக்கு என்ன டிராப் பண்ண இவ்வளவு தூரம் வந்தான்னு சொல்லி கேக்குறா. அரிமாவா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதனாலதான் வந்தேன்றான். அதுக்கு அந்த பொண்ணா நீ எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டு அரிமாவா டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. அந்த பொண்ணா அரிமா கிட்ட நான் உன் கூட இருந்த டேஸ் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமான நாட்கள், நம்ம மறுபடியுமே லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கா. அரிமாவா அவகிட்ட என்ன மன்னிச்சுடு, இனிமே பற்றி என்னால பழைய மாதிரி உன்னை பார்க்க முடியாது, அதை நியூமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கா. ஹஸ்பியா வேகமா ஓடி வந்து ஹீரோயினா ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினா அவனை தள்ளி விட்டுட்டு நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறா. அவனா நம்ம தான் லவ் பண்றமேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அங்க அரிமா வந்து ஹஸ்பி கிட்ட நீ எதுக்கு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ற, நீ ஹீரோனோட ஃபீலிங்ஸ்ல விளையாடாதன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹஸ்பியா அரிமாவை பார்த்து நீ கூட தான் ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ண, இப்ப அவளுக்காண்டி வந்து பேசுற, உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு சொல்லி கேட்டுட்டு போறான். கிளாஸ் முடிஞ்சு ஹீரோயின் நடந்து வரா. அவளுக்காண்டி அரிமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனா ஹீரோயினை பார்த்து நேத்து நடந்ததுக்கு ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருமே இன்னைக்கு மூவி போகலாமான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா ரொம்பவே சந்தோஷமா ஓகேன்னு சொல்ல வரா. அந்த டைம் அவளுக்கு அந்த கியூட் பொண்ணு பேசினது ஞாபகம் வர இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. ஹீரோயின் சோகமா நடந்து போயிட்டு இருக்கா. அவளுக்கு யார்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அந்த கியூட் பொண்ணு ஹீரோயினை மீட் பண்றதுக்காண்டி கூப்பிட்டுருப்பா. அந்த கியூட் பொண்ணு ஹீரோயினை பார்த்து நான் கேம்ப்ல பார்த்தேன், உன்னோட கண்ணு பூராமே அரிமா மேலதான் இருந்துச்சு, ஆனா நீ என்னமோ அவன் உன்னோட ஃப்ரெண்டு தான்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறா. அவளா நானும் அரிமாவும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் எப்பவுமே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கோவப்படுறா. ஹீரோயின் அவகிட்ட நான் அரிமாவை லவ் பண்றேன் தான், அவனை லவ் பண்ற
குடிக்கிறத நிறுத்த நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் என்னால முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா அரிமா என்னையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டான், அவனால என் கூட பழைய மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லி ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அரிமாவோட போட்டோஸை ஒன்று விடாம பார்த்துக்கிட்டே உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறா. நெக்ஸ்ட் டே அரிமா ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கான். அங்க அந்த ஹஸ்பி வந்து அரிமா கிட்ட பேச்சு கொடுக்குறான். அந்த ஹஸ்பியா அரிமா கிட்ட ஹீரோயினே இவ்வளோ சீப்பா இருக்கா, உன்னோட பாஸ்ட பத்தி என்கிட்ட துருவி துருவி கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையுமே பிரிக்கிறதுக்காண்டி பிட்டு பிட்டா போட்டுட்டு இருக்கான். அரிமாவா அவன் சொன்னதை நம்பாம அவனோட ஷர்ட்டை பிடிச்சு ஹீரோயின் மத்தவங்க பாஸ்ட பத்தி கவலைப்படாத ஒரு பொண்ணு, அவளை பத்தி தப்பா பேசாதன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அரிமா நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயினா டேபிள் மேல ஏறி எட்டாத ஒன்ன எட்டி எட்டி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அரிமா அவளை கூப்பிட அவனை பார்த்த ஷாக்ல ஹீரோயினா ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்து போய் கிடக்குறா. அரிமா ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட நீ ஓகேன்னு சொல்லிட்டு அவளை தூக்கி விடுறான். அவனுக்கா ரொம்பவே நர்வஸ் ஆயிடுது. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா எலை விழுந்தது நான்ல, நீ ஏண்டா நர்வஸ் ஆகி என்னையும் பயமுறுத்துற அப்படின்ற மாதிரியே பாக்குறா. அரிமாவா இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறான். ஹீரோயினா அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல, நானே தான் விழுந்தேங்கிறா. அரிமா ஹீரோனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறான். அவனுக்கு நர்வஸ்ல அவனோட கை எல்லாமே ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் அவனோட கைய பிடிச்சு இதுல உன்னோட தப்பு ஒண்ணுமே இல்ல, எல்லா பிளேமையுமே ஊமேலேயே தூக்கி போடாதன்னு சொல்லி அரிமாக்கு அட்வைஸ் பண்றா. அரிமா கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு ஹீரோயின் பேசினது எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோயின் பத்தியே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. இங்க ஹஸ்பியும் ஒரு பொண்ணும் கேஃபேல உட்கார்ந்துருக்காங்க. அந்த பொண்ணு ஹஸ்பி கிட்ட ரொம்பவே கொஞ்சி கொலாவிட்டு இருக்கா. அந்த பொண்ணா இன்னைக்கு என்னோட அப்பா அம்மா வெளியில போறாங்க, என்னோட வீட்டுக்கு நீ வரியான்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா ஹஸ்பி அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறான். ஹஸ்பியா நான் வேற ஒரு பொண்ணு உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவளை பாக்குறப்போ எனக்கு அவ கூடயே இருக்கணும்னு தோணுதுன்றான். அதை கேட்டு கடுப்பான அந்த பொண்ணு ஹஸ்பியோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு வைக்கிறா. ஹஸ்பி நடந்து வரான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் வேகமா அவன் கிட்ட ஓடி வந்து உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. ஹஸ்பி ஹீரோயின் கிட்ட எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான அப்பா அம்மா, நான் பாசத்துக்காண்டி ரொம்பவே ஏங்கிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹீரோயினுமே லைட்டா ஃபீல் ஆயிடுறா. ஹீரோயின் ஃபீல் பண்றத பார்த்து ஹஸ்பியா விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னது எல்லாமே ஒரு பொய் தான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா அட பாவி அப்படின்ற மாதிரியே பாக்குறா. ஹஸ்பியா நான் நிறைய பொண்ணுங்களா லவ் பண்ணிருக்கேன், ஆனா இப்போ எனக்காண்டி ஒருத்தி வேணும்னு நினைக்கிறேன்றா. ஹீரோயின் இது உன்னோட லைஃப், நல்லா திங்க் பண்ணி டெசிஷன் எடு, மறுபடியுமே ஹர்ட் ஆகாதான்னு சொல்லிட்டு அவனோட காயத்துக்கு பிளாஸ்டர் போட்டு விடுறா. அதுல அவன் லைட்டா ஃபீல் ஆகிடுறான். நெக்ஸ்ட் டே ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவலுக்காண்டி ஹீரோயின் அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா. அங்க அரிமாவும் ஹஸ்பியும் வந்து ஹீரோயினியே பேனு பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஹீரோயினை பார்த்து செம்மையா இருக்குதுன்னு சொல்லி ஜொலி வலிகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட செப்பலா அவளோட விரலை வெட்டிடுது. ஹீரோயினா நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் போங்க, நான் வரேன்னு சொல்றா. அவளால சுத்தமா நடக்க கூட முடியல. ஹீரோயின் அவளோட விரலுக்கு பிளாஸ்டரை போட்டுட்டு அகைன் நடந்து போறப்போ அங்க அரிமா இவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்து நீ இன்னும் போகலையாடான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அரிமா ஹீரோனோட ஐஸ்கிரீமை அவகிட்ட இருந்து ஆட்டிய போட்டு சாப்பிடுறான். அதுக்கப்புறம் அவனோட ஐஸ்கிரீமை ஹீரோனுக்குமே ஊட்டி விடுறான். அரிமா ஹீரோனை பார்த்து உன்னோட கால் சரியாயிடுச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினா நீ எல்லாத்துக்குமே இப்படிதான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பியான்னு சொல்லி கேக்குறா. அரிமா ஹீரோயின் கிட்ட அந்த கியூட் பொண்ணோட கழுத்துல இருக்க அந்த தழும்பை நீ பாத்திருக்க தானே, அது என்னாலதான் அவளுக்கு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அரிமா அந்த கியூட் பொண்ணு கிட்ட நான் வேற ஒரு ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணா என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அரிமா கிட்ட நீ வேற ஸ்கூலுக்கு போறதுன்னா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அரிமாவை ஹக் பண்ணிக்கிறா. அந்த டைம் நான் அவ என்னோட ஃபீலிங்ஸை செக் பண்றாளோன்னு தோணுச்சு, அதனாடி உன்னோட ஆசை பிரேக்கப்னா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன்றான். அதை கேட்டு அந்த கியூட் பொண்ணு ஷாக்ல மயங்கி விழுந்துடுறா. பின்னாடி
பின்னாடி இருந்த கட்டை அவளோட கழுத்தை கீறிடுது. அதை பார்த்து அரிமா ரொம்பவே பயந்துடுறான். இப்ப அரிமா அதை பத்தி சொல்லி இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான் சொல்லி ஃபீல் பண்றான். ஹீரோயினா இது ஒரு ஆக்சிடென்ட், இதுல உன்னோட ஃபால்ட் என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குறா. அரிமா அவளோட கழுத்துல அந்த தழும்பு இருக்கிற வரை என்னால அவளை மறக்கவே முடியாது, வேற ஒருத்தவங்களை என்னால லவ் பண்ண எனக்கு தகுதியும் இல்லைன்றான். ஹீரோயினுக்கு அது ரொம்பவே ஃபீல் ஆயிடுது. ஹீரோயின் எந்திரிச்சு நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போறா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் என்னால உன்னை என்ன லவ் பண்ண வைக்க முடியலன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அவ அழுதுட்டு வெளியில வரப்போ ஹஸ்பி அவளை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் நீ தனியாவா இருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேருமே நடந்து போறாங்க. ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆகுது. அத ஹஸ்பி ரசிச்சு பாக்குறான். ஆனா ஹீரோயினா சோகமா பாத்துட்டு இருக்கா. ஹஸ்பி ஹீரோயினை பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறப்போ ஒரு கப்பிள்ஸ் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு சட்டுன்னு ரிட்டர்ன் வரப்போ ஹஸ்பி அவகிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இது எல்லாமே நார்மல் தான், இத பார்த்து எதுக்கு நீ பயப்படுறன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா நான் சொன்னாலும் உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணா ஹஸ்பியா அவளை பிடிச்சு சட்டுன்னு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினா செம்மையா ஷாக் ஆயிடுறா. ஹஸ்பியா பாரு இது நார்மல் தான் சொல்லும் போது ஹீரோயினா பலார்னு அவன் கண்ணத்திலேயே ஒண்ணு விட்டுட்டு எவ்வளவு கேவலமா இருக்கன்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போறா. இங்க அரிமா ஹீரோயின் ரிட்டர்ன் வருவான்னு சொல்லி அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா குரூப்ல நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி டெக்ஸ்ட் போடுறா. ஹீரோயின் பெட்ல படுத்துக்கிட்டே அழுதுட்டு இருக்கா. அங்க யாரோ வந்து அவளை கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அரிமா தான் அங்க வந்திருப்பான். ஹீரோயின் விண்டோல வந்து நின்னுட்டு இருக்கா. அரிமா அவகிட்ட நீ சடனா போயிட்ட, என்னால சொல்ல வந்ததை சொல்ல முடியல, அதனால இப்பவே இங்கேயே அதை சொல்லிடுறேன்னு சொல்றான். அரிமாவா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். ஆனா ஹீரோயினா எதுவுமே பேசாம ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. ஹீரோயின் அவன் கிட்ட போறப்போ அவளுக்கு ஹஸ்பி கிஸ் பண்ணது ஞாபகம் வர என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. அரிமாவா எனக்கு தெரியும், நான் ரொம்பவே லேட்டா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் வேக வேகமா அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அரிமா இல்ல. இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினா கதறி அழுதுட்டு உட்கார்ந்துருக்கா. நெக்ஸ்ட் டே கல்ச்சுரல்ஸ்காண்டி எல்லாருமே ரெடியாகி இருக்காங்க. ஹீரோயினா ஒரு பொம்மை ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஹஸ்பி மேல மோதிடுறா. அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அவனுமே ஹீரோயின் கிட்ட நேத்து நடந்ததுக்கு சாரின்னு சொல்லி சாரி கேக்குறான். அரிமாவும் அந்த பிளேஸுக்கு வரான். ஹீரோயினும் ஹஸ்பியும் ரெண்டு பேருமே செம்ம க்ளோஸா நின்னு பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு செம்ம காண்டாகி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். கல்ச்சுரல்ஸ் முடிச்ச பிறகு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அரிமா ஹீரோனோட அந்த பேண்டை பாக்குறான். அந்த பேண்டை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது, அவன் கிட்ட வந்து பேசினது, பழகினது எல்லாமே ஞாபகம் வருது. அங்க அரிமாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கேம்ப் ஃபயர் இருக்கு நீயும் வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அரிமாவா ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி ஓடி போறான். இங்க ஹீரோயினா திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அவ பின்னாடியே ஹஸ்பியும் வந்துட்டு இருக்கான். ஹீரோயினா உனக்கு என்னதான் இப்ப ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கோவப்படுறா. ஹீரோயின் ஒரு ரூமுக்குள்ள போறா. அங்க ஹஸ்பியா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா நேத்து நடந்த எல்லாத்தையுமே நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், இங்க இருந்து போன்னு சொல்லி கோவப்படுறா. ஹஸ்பியா நான் அதை மறக்க விரும்பலன்னு சொல்லும் போது ஹீரோயினா நீ என்ன ஒரு ஜோக்கா தானே கிஸ் பண்ணான்னு சொல்லி கேக்குறா. அரிமாவா ஹீரோயினா ஒவ்வொரு இடமா தேடிட்டு வந்துட்டு இருக்கான். ஹஸ்பியா நான் ஒன்னும் உன்னை ஜோக்கா கிஸ் பண்ணல, எனக்கு உண்மைக்குமே உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். ஹஸ்பி ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் விலகி விலகி போறா. அவனா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, அந்த ஃபியூச்சர்ல கூட நீ என்ன லவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே என்னோட உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் அரிமாவை மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிடுறா. கரெக்டா அரிமாவும் அந்த பிளேஸுக்கு வரான். ஹீரோயின் பின்னாடியே ஹஸ்பி வர்றத பார்த்துட்டு அரிமா காண்டாகி இவன் என்ன இங்க பண்றான்னு சொல்லி கேக்குறான். ஹஸ்பி அரிமாவை பார்த்து ஏன் உனக்கு பொறாமையா இருக்கான்னு சொல்லி கேட்க அரிமாவா ஹஸ்பி கூட சண்டை போடுறான். ஹீரோயினா இவங்க ரெண்டு பேருமே தடுத்துட்டு இருக்கா. ஹஸ்பி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அரிமாவா கோவமா ஹீரோனை பிடிச்சி சுவத்துல தள்ளி விடுறான். அரிமா ஹீரோயின் கிட்ட உனக்கு யார வேணா லவ் பண்ண ரைட்ஸ் இருக்கு, ஆனா உன்னை யாராச்சும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறாங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அவ மேலேயே சாஞ்சு அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அரிமா அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். அகைன் ஹீரோயின் அரிமாவை தேடி வந்துட்டு இருக்கா. அவனா ஒரு ரூம்ல தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா
அவன் கிட்ட உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், நீ என்ன கிஸ் பண்றதுக்கு முன்னாடியே நான் வேற ஒருத்தனை கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சாரி கேக்குறா. நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா இந்த விஷயத்த நினைக்கும் போது நான் உன்னை லவ் பண்ற தகுதியை இழந்துட்டேனோன்னு நினைச்சேன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. அரிமாவா ஹீரோயினை பார்த்து உன்னை கிஸ் பண்ணது ஹஸ்பியான்னு சொல்லி கேட்டு கோவப்படுறான். எனக்கு உன் மேல கோவம் இல்ல, எனக்கு ஏன் மேலேயே தான் கோவமா இருக்குன்னு சொல்றான். அவன் உன்னை கிஸ் பண்ண மொமெண்ட்ல கூட என்னால உன்னை அவன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அரிமா சட்டுன்னு வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேருமே கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அரிமா அடைச்சா நான் எதுக்கு இப்போ ஜெலஸ் ஆகி உன்னை கிஸ் பண்ணேன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா சிரிச்சுக்கிட்டே எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு, உனக்குள்ளேயும் எனக்காண்டி ஃபீலிங்ஸ் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும்போது அரிமா அவகிட்ட வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கேம்ப் ஃபயரை பாக்குறதுக்காண்டி போறாங்க. அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அரிமாவோட ஃப்ரெண்ட்ஸும் கேம்ப் ஃபயர் கிட்ட ஓடி போய் ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அரிமாவா ஹீரோயினை பார்த்து நம்மளும் போகலான்றான். ஹீரோயினா அவன் கிட்ட நீ என்னோட லைஃப்ல இல்லைன்னா என்னால அந்த லைஃபை நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லும்போது அரிமா அகைன் அவளை கிஸ் பண்ணிக்கிறான். ஹீரோயின் அவனை அகைன் ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்னோட இதயம் எப்பவுமே உனக்காண்டி மட்டும்தான் துடிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் அரிமா ஹீரோனோட கையை பிடிச்சு அந்த கேம்பரோட பிளேஸுக்கு இழுத்துட்டு போறான். அங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.